வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ சனி பயிற்சி பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. சனி பகவான் வருகின்ற மார்ச் 29, 2025 என்று சரியாக கும்பராசியிலிருந்து பெயர்ந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கிறார். இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு வர இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. இந்த வீடியோவை எப்படி நம்ம தொகுத்து வழங்கணும்னு ஆசைப்படுறோம்னா, துலாம் ராசினியர்களுடைய ஜென்ரல் நேச்சர், அவங்களுடைய குணாதிசயங்கள், இப்போ சனி பயிற்சியில் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, என்ன தீர்வு பரிகாரங்கள், அதை பற்றி பேசுகிறோம். அதுக்கு பிறகு கடைசியாக உங்களுடைய கண்டிப்பாக வெற்றிக்கான வழிகளையும் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா தயவு கூர்ந்து அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி காலபுருஷனுடைய 7ஆம் வீடு துலாம் ராசி. சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய தர்மம் பெற்ற துலாம் ராசி. 12 ராசிகளில் துலாம் ஸ்பெஷல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மத்தின் வழி போகக்கூடிய அத்துணை துலாம் ராசினியர்களும் தர்மத்தின் தலைவர்களாக ஜொலிக்கிறார்கள். தர்மத்தின் வழிதான் நடப்பாங்க. சட்ட மேதைகள், போலீஸ்காரர்கள், காவல்துறை அன்பர்கள், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் அது மிக இல்லை. துலாம் ராசிக்குன்னு பல ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு. பாயிண்ட் நம்பர் 1, யாரையுமே ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு. 2, துலாம் ராசி என்பர்களால் அடுத்தவர்களை காயப்படுத்த முடியாது. 3, துலாம் ராசி என்பர்களை ஏமாறத்தான் தெரியும், ஏமாற்ற தெரியாது. 4, துலாம் ராசி என்பர்களுக்கு கடினமாக உழைக்க தெரியும். அதில் என்ன பலன் வருது, என்ன ஏது, எந்த கணக்கும் தெரியாது, வழக்கும் தெரியாது. 5, துலாம் ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையாக அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி வரும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி தான் வருவாங்க. இதுதான் உங்களை வம்புக்குன்னா பேசியே கொண்டுடுவாங்க அப்படிங்கிற அளவில் தான் வாழ்க்கை துணை வருவாங்க. இது இப்போ ஒட்டு மொத்தத்தில் எல்லோருக்கும் அல்ல, பெரும்பாலும் இப்போ துலாம் ராசினியர்களுக்கு சனி பயிற்சியானது எப்படி இருக்கும்? முக்கிய கிரகங்களான 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது, இவங்களை பற்றி நம்ம பேசுவோம். தற்சமயம் உங்களுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு மார்ச் 29, 2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்கிறார். இப்படி பெயரக்கூடிய சனி பகவான் எப்பவுமே ராசிக்கு 3, 6, 11, 12 இந்த இடத்துல சனி இருந்தாலும் யோகம். அந்த வரிசையில் 30 வருஷ சுழற்சியில் இந்த வரக்கூடிய 2.5 வருஷமானது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓஹோன்னு இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுதான் உண்மையும் கூட. என்னுடைய பல ஸ்பீச்சஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நம்ம சொல்லக்கூடிய ஆள் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். பல கமெண்ட்ஸில் நெகட்டிவாக பேசுகிறேன்னு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருகின்ற சனிப்பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை தரக்கூடிய சனிப்பயிற்சி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஹோட்டல் அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய லீடர்ஸாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், அத்துணை பேருக்கும் இந்த பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களையும் மிகப்பெரிய அளவில் நல்ல பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய அளவில் வருகிறது. இது 1. 2, தற்சமயம் இருக்கக்கூடிய ராகு, மீனத்திலே இருக்கக்கூடிய ராகு அங்கே சனியோடு சேருவதனால் கண்டிப்பாக நண்பர்களாலும், பெண் யாரோ ஒருவராலும், ஆண் யாரோ ஒருவராலும் தேவையில்லாத உறவு காரணமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக வெளிப்படையாக சொல்கிறோம். 3, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது ரிஷபத்தில் பெயர்ந்து விட்டார். மே 1ஆம் தேதி அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். இப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் ஆக மாட்டார், ரோகாதிபதிங்கிறதுனால. 6ல் இருக்கக்கூடியவர் 8ல் மறைஞ்சா இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் பெயரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது தன் இருக்கக்கூடிய நாடுலேருந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாடுல கல்வி பயிலக்கூடிய யோகம், வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம், வேலையெல்லாம் கிடைச்சு இந்த யோகங்கள் உங்கள் கையில் வரும். இதை நீங்கள் பயன்படுத்துறது உங்ககிட்ட தான் இருக்குது. 5,
தற்சமயம் உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பர்ஃபெக்ட் பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்காரு. உங்களுக்கு ஞானத்தையும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தையும் சரியான எண்ணத்தையும் போதிக்கக்கூடிய கேது சரியான இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலிருந்து பயிரும்பொழுது 5ஆம் இடம் உங்களுக்கு ராசியான இடம். உங்களுக்கு சனி பகவானுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றார் ராசிக்கு. ஆனால் 6ஆம் இடத்துல அவர் பெறும்போது அதை விட யோகமாக இருக்கும். ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் பாவகிரகம்ன்றதுனால மறைவு பெறும்போது அதீத சுபபலனாக மாறும். என்ன நடக்கும்? வீடு புதுசா, நிலம் புதுசா வாங்கணும், அபார்ட்மெண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், உடனே புக் பண்ணலாம். வேற என்ன செய்யலாம்? ஒரு கார் வாங்கணும், ரொம்ப வருஷ கனவு, தாராளமா தைரியமா போய் வாங்கலாம். நல்ல உணவை சாப்பிடலாம், சுத்தி வரலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மூச்சு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அடிவயிறு பகுதி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப அதில் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எடுத்து தான் துல்லியமாக உங்களுக்கான வாழ்க்கையில் என்ன இருக்கு, எதை செய்ய முடியும் முடியாதுங்கிறத பத்தி தெளிவாக சொல்ல முடியும். ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சியானது துலாம் ராசி என்பவர்களுக்கு பல வகைகளில், இப்போ பணம் சம்பந்தப்பட்ட வகைகளில், பொருள் வேலை உயர்வு சம்பந்தப்பட்ட வகைகளில், புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட வகைகளில், நிறைய ஆரோக்கியம் அந்த வட்ட தவிர ஆரோக்கிய விஷயத்தை தவிர எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு மேன்மையான நல்ல பலன்களை தருவதற்காக வருகிறார் இந்த சனி பகவான். 3வது 4வது முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ள அவங்கெல்லாம் வெக்கப்படுற அளவுக்கு நீங்க முன்னேறி காமிக்க போறீங்கன்றது தான் அதிசயமான உண்மை. அதுக்கு அடுத்தது திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், திடீர்னு பண வரவு, மெதுவா இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்த் தான் மெயின் ஆஸ்பெக்ட், அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தில் வந்தாலும் அவருடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். அதுதான் நம்ம ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம். தேவையில்லாத வம்பு வழக்குகளை போகக்கூடாது, தேவையில்லாததெல்லாம் சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத நேரத்தில் தூங்கக்கூடாது. அதுவே சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட உறவுகளில் தற்காப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை அவருடைய 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால கூட பிறந்த அண்ணா தங்கை அக்கா தம்பி கிட்ட பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவுகள் வந்தே தீரும், கவனமாக இருக்கணும். நண்பர் எவனோ உங்களை கூட இருந்து ஏமாத்திடுவான், இதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். தீர்வு என்ன? முதல் தீர்வு பாயிண்ட் நம்பர் 1, திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான், காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான் தர்பாரண்யேஸ்வரர் அவருக்கு அபிஷேகம் செய்து நல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கோவிலுக்கு வெளியில் நீங்கள் தான தர்மங்களை செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். 2, உங்களால் முடிஞ்ச வாலண்டரி சர்வீஸ், ஈஸ்வர ஆலயங்களில் வாலண்டரி சர்வீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். 3, நடக்கவே நடக்காது, தோற்று போயிட்டான் லைஃப்பில் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க. உங்களுக்கே வழி இல்லைன்னா கூட 10 ரூபா இருந்தால் 1 ரூபா தர்மம் செய்யுங்க, 100 ரூபா இருந்தால் 10 ரூபா தர்மம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச தர்மங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்ட அது உறுதுணையாக இருக்கும் என்று கூறி என் உயிரினும் மேலான துலாம் ராசி என்பவர்களை அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லா நடக்குது, துலா ராசிக்கு மட்டுமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இதுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா, வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பது அந்த பதிவு. பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு, இல்லாமலாம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. சார் மற்றவங்களாம் விடுங்க சார், எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா, வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் சில தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சாகிறார். இந்த உபஜய ஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, உபஜயம் அப்படின்னா ஜெயம்னா வெற்றி. அந்த உபஜயம் என்பது அடிஷ்னலா கூடுதலான ஒரு
வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் எப்பவுமே செய்யும். அதுல முக்கியமான ஒன்று இந்த சனி பகவானுடைய நிலை. அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்த, வேலையில் பிரச்சனைகளை கண்ட, வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தொந்தரவுகளும் அடைந்த துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய விமாற்றம். 6ஆம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை, ஒரு வேலை பார்ப்பது. அப்ப அந்த 6ஆம் இடத்துல அந்த வேலையை சொல்லக்கூடிய, அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கர்மகாரகனான சனி பகவான் வரப்போறார். அப்ப கண்டிப்பா வேலையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா உண்டு. அதே போல வேலையில் நிறைய டார்ச்சர் சந்திச்சிட்டீங்க, நிறைய பிரச்சனை, நிறைய பிரஷர், நிறைய பாலிடிக்ஸ், தாங்க முடியல சார், ஒரே டார்ச்சர். ஆபீஸ் போனாவே யார் என்ன பண்ணுவாங்களோ, யார் எப்படி பேசுவாங்களோ தெரியல, எனக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்துமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நான் அவங்களாம் ஜெயிச்சிருவேனா, என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, என்ன இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களிடந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் போட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுப்பார். அப்ப ஒரு ஆபீஸ்ல எதனால பிரச்சனை, நீங்க மற்றவங்களோட வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அமுக்கி அடக்கி வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்ணு காலத்திலையும் ஓட போறாங்க. அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது. அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தலைமுடிவு, அவங்களால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காம இருக்கு, அவங்களால சம்பள உயர்வு கிடைக்காம இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிடும். நீங்க அந்த ஆபீஸ்ல ஒரு கோல் வச்சக்கூடிய ஒரு நேரம் வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கான பதவிகள் கிடைக்கும், உங்களுக்கான பணம் விஷயங்கள், சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் 6ஆம் இடத்துல செய்யும். அதே போல இந்த சனி பகவான் கடன் பிரச்சனையும் கொடுப்பாரு, ஜாக்கிரதையா இருக்கும். பணம் சம்பளம் அதிகமா வாங்கினா என்ன பண்ணுவீங்க, ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம் யோசிப்பீங்க. அப்ப அதற்கான கடனையும் கொடுப்பாரு, அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். சம்பள உயர்வு உண்டு, ஆனா கடன் பின்னாடி திருப்பி பேக்கெட்ல வந்துட்டே இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா பார்த்து கடன் வாங்காம வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்ப்பார். நிறைய செலவுகளை கொடுப்பார். அப்ப என்ன பண்ணணும், நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா செலவுகளை கம்மி பண்ணீங்கன்னா பெரிய லாபம். அதே போல இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பார். அது தப்பு இல்லை. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, ஒரு பிசினஸ் பண்றவங்க நீங்க பணம் போடுறோம், இவ்வளவு லாபம் வரணும், இத்தனை மாசத்துக்குள்ள வரணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பேசக்கூடியது. அது வருமானம் லேட்டா, அதை தெரிஞ்சுங்க. இல்ல சார் நான் பணம் போட்டேன் உடனே வரல, நடக்கல, போகலன்னு யோசிக்காது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் பிசினஸ்ல வாய்ப்புகள் வரும். ஆனா அதே நேரத்துல அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்டான ரிட்டர்ன் லேட்டா வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்ல நம்ம பிசினஸ் அப்படியே கண்டினியூ பண்றது நல்லதா, ஏதாவது நீங்க வந்து இது அக்கௌண்ட்ல சர்ப்ளஸா வச்சுக்கிறதா, இல்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதா நீங்க பார்த்து யோசிச்சு செய்யறது சிறப்பு. நிறைய துளாராசிகளுக்கு புத தசை நடக்குது, சனி தசை நடக்குது, ரொம்ப கவனமா இருக்கும். கண்டிப்பா கடன் வரும், கேர்ஃபுல்லா இருங்க. கடன்ல தான் சார் இருக்கு அப்படின்னா உங்க சுயஜாத்தை பார்த்துக்கு. ஏன்னா ஏதோ ஒரு கர்மா ஒழிச்சுக்கிட்டு உங்களை கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒண்ணு வேலை செய்யக்கூடாதவங்க பிசினஸ் பண்ணுவீங்க, இல்ல பிசினஸ் செய்யக்கூடாதவங்க வேலை பண்ணுவீங்க, இல்ல உள்ளூர்ல வேலை பார்க்கக்கூடாது வெளியூர்ல வேலை பார்க்க, இந்த மாதிரி பிரச்சனைனால ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வரும். அவங்களாம் உங்க ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே போல துலா ராசியில இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா, அது உறவுகள், கல்யாணம் ஆனவங்க. 6ஆம் இடத்துல சனி போறது என்னன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுப்பார், தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை ஏற்படும், அதனால ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கு. அவங்களாம் வாயே திறக்காம அமைதியா காலத்தை அடுத்த 2 வருஷம் ஓட்டுங்க, இல்லை கண்டிப்பா பிரச்சனை வரும். அதே போல திருமணம் ஆகாதது திருமண வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், அதுல டவுட் கிடையாது.
ஏன்னா அந்த உபஜயஸ்தானத்துல சனி பகவான் வரும்போது என்னன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு வரன் கண்டிப்பா கிடைச்சிடும். அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி, ராகு தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு சார், எல்லா பரிகாரம் மட்டும் நடக்கலன்னா கூட கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம். அப்ப நீங்க செய்யக்கூடிய முயற்சி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றியை கொடுத்துருவாரு, டவுட் கிடையாது. அதே போல வம்பு வழக்குகள் வெற்றி, அது நீங்க இடம் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்துலயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்க போறாரு. நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு, ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க அதனால ஒரு கோர்ட் கேஸ் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரோனோட கையெழுத்து போட்டிருப்பீங்க அதை தப்பா சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க, அதை எல்லாமே நிவர்த்தியாய் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கும். அட்லீஸ்ட் சமரசத்துக்காக வருவாங்க, பேச்சுவார்த்தைக்காக வரும், அந்த நேரத்தில் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கிங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கு அதெல்லாம் நிவர்த்திக்கு வரும். அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய துளாராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு வரும், ஆனா கடன் மூலியமா வாங்கறதுக்கான வாய்ப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கடனை எவ்வளவுக்குள்ள கம்மியா வாங்கி நம்ம சொத்து வாங்கலாம்னு யோசிச்சு பண்றது நல்லது. நீங்க 1 லட்சம் கையில வச்சுட்டாலும் ஒரு வீடு கிடைச்சிடும், அதுல டவுட் கிடையாது. ஆனா அதை வாங்கிட்டு கடைசியில லோன் கட்ட முடியல கஷ்டப்படுவீங்க, கேர்ஃபுல்லா இருக்கு. அதுல சொத்து விற்கும், இடம் விற்கும், நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றி உறுதியா உண்டு, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா பின்னாடி கடன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து ஒரு நோயை கொடுப்பார். ஏன்னா அவருடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கும். ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நோய் நீண்ட கால நோயா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், ரெகுலரா மருந்து எடுத்துங்க, இல்லைன்னா தேவையில்லாத பெரிய ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாம் போறதுக்கான சான்சஸ் வரும், கேர்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸே இருக்கு. இப்ப நெகட்டிவ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி. நிறைய துளாராசி என்பதற்கு கிட்னி, குடல் இறக்கம், பைல்ஸ், இரணியா, அது பெண்களா இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அவங்கெல்லாம் கேர்ஃபுல்லா அதுல கேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்துல துளாராசி என்பதற்கு சனி பெயர்ச்சி பலவிதமான வரவுகள், பலவிதமான நன்மைகளை, அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. பின்னாடியே கடன் பிரச்சனையும் கொடுப்பார், நோயும் கொடுப்பார். இந்த 2 விஷயத்துல கவனமா இருங்க, முயற்சிகள் அதிகமா பண்ணுங்க. அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அதுல வெற்றி உறுதியாக இந்த துளாராசி என்பதற்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உண்டு. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும், தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துறோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க படிக்கலாம், படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லா மாநிலங்கள், எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான நேயர்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பராக சொன்னீங்க சார், உண்மையிலே சொன்னது நடந்து சார்,
என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலங்களே சொன்னோம், 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. சனி பகவான் ஃபஸ்ட்டு பெயர்ச்சி ஆகிறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த 3 கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில் ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடையிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே 7.5 சனி, அஷ்டம சனி, விரய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் இருக்கு. ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லினேன். யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை, தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கொண்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்கிற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சனி பகவான் மூலமாக என்னென்ன மகிழ்ச்சிகளை பெற போறீங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த நடைபெறும் பொழுது நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதையும் பார்ப்போம். ஏன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், சனி பெயர்ச்சி என்றாலே பதட்டமும் பயமும் எல்லா ராசினியர்களுக்கும் வருது. ஆனா துலாம் ராசினியர்கள் அதிகமாக பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் சுக்கிர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நட்புறவு உண்டு. அதனால்தான் துலாம் ராசியில் காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியான நீதி அரசரான சனி பகவான் உங்க ராசியில தான் உச்சம் பெறுகிறார். அப்ப சனி பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுறது பிடிச்சதான். இப்ப நம்ம ஒருத்தவங்க வீட்டுல போய் உட்காரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிடிச்ச வீட்டுல தான் என்ன பண்ணுவோம், ஒரு கம்ஃபர்டபுளா அப்படியே ஒரு சந்தோஷமா உட்காருவோம். அங்க இருந்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அப்பதான் அந்த இடத்துல நம்ம இருப்போம். ஸோ அதே மாதிரிதான் சனி பகவானுக்கு துலாம் ராசியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் துலாம் ராசிக்கு தராசு என்ற ஒரு நீதி அமைப்பை கொடுத்துருக்காங்க எம்மனமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக
உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கும்பராசியில அமர்ந்திருந்தார். தற்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசிக்கு போறார். ரோக சனியாக போகிறார். 6ஆம் இடங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போவதனால் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிசினஸ் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப பக்காவா நீங்க பண்ணாலுமே லாபம் கையில கிடைக்க மாட்டேங்கி, நான் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல, நான் வேலை பார்த்தாலும் வேலையிலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சனி பகவான் இந்த 6ஆம் இடத்துக்கு செல்வது மூலமாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. லாபம் இரட்டிப்பாகும். உங்களுடைய புதிய முயற்சிகள், நீங்க என்ன விஷயங்கள்ல பலவிதமான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் உள்ள தடைகளை நீக்கி உங்களுடைய புதிய முயற்சிகள்ல வெற்றியை கொடுப்பதற்கான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல துலாம் ராசியில யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக நாங்களும் 3 வருஷம் 2 வருஷமா ட்ரை பண்றோம், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமா இருக்கும், ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆண் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த வருடத்திலே 3 கிரக பயிற்சிகள் நடைபெறுகிறது. சனி பகவான் பயிற்சி ஆகிறார், குரு பகவான் பயிற்சி ஆகிறார், ராகு கேதுமே பயிற்சி ஆகிறாங்க. ஸோ இந்த பயிற்சி காலங்கள்ல நம்மளோட துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதை எதன் அடிப்படையில் சொல்றேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு அமரப் போகிறார். ஒரு பாவ கிரகமான நிழல் கிரகமான ராகுவோ கேதுவோ 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் புத்திர தோஷம் அல்ல, புத்திர சாபம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கிடையாது, புத்திர பாக்கியம் உண்டு. 5இல் பாவ கிரகங்கள் இருந்தால் கட்டாயமா புத்திர பாக்கியம் உண்டு. அந்த புத்திர பாக்கியம் என்ன குழந்தையாக இருக்கும் என்பதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல திருமண தடைகள் நீக்கி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நாட்களாக முயற்சி எடுத்து திருமணம் நடக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருமணம் பாக்கியம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான மேச ராசியை கடந்த 2.5 வருஷமா பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதனாலதான் அலைன்ஸ் ஓகே ஆகிற மாதிரி இருக்கும், திடீர்னு வேணான்ருவாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல தடையா இருந்திருக்கும், நிச்சயம் பண்ணிட்டு கூட தடை ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த நிலையெல்லாம் மாற்றம் அடைந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலையை சனி பகவான் கிரக பயிற்சிகள் மூலமாக கொடுக்க போகிறார். அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி, துலாம் ராசியில யாரெல்லாம் ஆரம்ப கல்வியில் இருக்கிறார்களோ மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் மேல போக முடியல, என் மகன் துலாம் ராசி தான், நான் படிக்கவே போக மாட்டேங்க, ஸ்கூலுக்கு போற ரொம்ப டிஸ்டர்ப் ஆகா, அவனை முயற்சி எடுத்து கூட எங்களால அனுப்பி வைக்க முடியல, ஸோ அவன் படிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கும் அப்படின்னு பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்கள் சொல்லுவாருன்னா, அதாவது உங்களுடைய மகனுடைய அல்லது மகளுடைய ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சிக ராசியை சனி பகவான் கடந்த காலங்களில் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதனாலதான் படிப்புல தடை இருந்துச்சு. ஸோ அந்த தடை விலக போகுது, மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, கல்வியில நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க, ஒரு நிலையான மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல வெளிநாட்டுக்குரிய யோகங்கள் உண்டு. யாரெல்லாம் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ வெளிநாடு சென்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சென்று பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை மிக தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்ப இவ்வளவு விஷயங்களை கொடுக்கிற சனி பகவான்
6ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கவனம் என்ற சூழ்நிலையை உணர்த்துகிறார். இதுலலாம் நீ கவனமா இருந்தா பாதிப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்களை சொல்றார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான ரிஷபராசியை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாமல் உங்களை வந்து ஊக்கப்படுத்தி இந்த பிசினஸ் பண்ணிடு அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்ல பண்ணு, இல்லாட்டி மறைமுகமான இல்லீகல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கும், உங்களை மிகப்பெரிய ஆள் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை தூண்டி விட்டால் உறுதியாக இந்த 2.5 வருஷத்துல அந்த வேலையை செஞ்சிடாதீங்க. கவனமா இருங்க. உங்களை தூண்டி விட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல போய் யாராவது மாட்டி விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுனால மேக்சிமம் வந்து இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் அல்லது உங்களுடைய மனச்சாட்சிக்கே எதிரான விஷயங்கள் எதையுமே நீங்க மேக்சிமம் செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இதிலெல்லாம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். அதே போல ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் நடந்துருக்கு அப்படின்னா நீங்க போய் சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் வந்து பேசி அவங்கள சமாதானம் பண்றதுக்கான முயற்சி எடுக்க வேண்டாம். ஸோ எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை நாடி வந்துடும். ஸோ அதில் கவனமா இருங்க. அதே போல வந்து நைட் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் முதலே வந்து ப்ராப்பராக அதுக்குரிய பிளான் போட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு முயற்சி எடுத்து பண்ணுங்க, வெற்றி உண்டு. உங்களை விட வயது குறைந்த அல்லது உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்படாமல் பொறுமையாக பேசுங்க. ஸோ அவங்களே உங்களை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்தாலும் ஸோ அவங்ககிட்ட இருந்து முடிஞ்ச அளவு விவாதங்கள் செய்யாமல் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதை பக்கா பிளான் பண்ணிட்டு முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு. மேக்சிமம் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் ஜூன் அல்லது ஜூலைக்கு அப்புறம் எந்த புதிய முயற்சி எடுத்தாலும் வெற்றி உண்டு. அதனாலே கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் மன அழுத்தங்கள், போராட்டங்கள், நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்கள், ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் விட்டு விலகி உண்மையான நண்பர்கள் யாரு, உங்களை ஊக்கப்படுத்துகின்ற உங்களுடைய உடன்பிறப்புகள் யாரு, உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போவதற்கான அமைப்பை சனி பகவான் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இது வந்து ஒரு பொது பலனே. இப்ப நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே கோச்சார ரீதியான பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்களை நீங்க முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கான வழிபாடு முறைகள், பரிகார முறைகள், உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்புகளை கூறுவதற்கு நான் காத்திருக்கிறேன். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடிஎஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களை பற்றி நாம் பேசலாம். வாழ்க நலமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி 2025 சனி பயிற்சினாலே எல்லாருமே ஒரு பதட்டமும், இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரி இருக்க போதோ, நமக்கு என்ன சனி பயிற்சி நடக்க போகுதோ அப்படின்னு நிறைய பேர் ஆவலோட இருப்பீங்க. அதுல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நடுநிலைமையான ஒரு குணத்தை உடையவர்கள். எல்லாருக்குமே நல்லபடியா எல்லாருமே நல்லா வாழணும், நம்ம யாருக்குமே நம்ம தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு மனதாரவும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமாகவும் தன்னுடைய தெய்வத்துக்கிட்ட வேண்டதே பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டுவீங்க. துலாம் ராசி அன்பர்கள் ஒரு கோயிலுக்கு போய் இவங்களை ஏதாவது ஒரு பிரார்த்தனையோ ஏதோ ஒரு பரிகாரமோ இல்ல ஏதோ
ஏதோ ஒரு விளக்கு ஏத்த சொன்னா அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்களே ஒழிய, ஆனா இவர்களுக்கே அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல விவாகரத்து தொந்தரவுகள் இருக்கும், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை தனக்குள் அடக்கி வைத்து கொண்டு, ஆனால் அந்த தெய்வம்னு அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய பிரார்த்தனையாக வைக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய மனதும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குடும்பம் 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 குடும்பத்தை தவிர வேற யாரையுமே இவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், குடும்பத்துல இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி அடையணும், தன்னுடைய குழந்தைகள் நல்ல உயர் பதவிக்கு வரணும், தன்னுடைய குழந்தைகள் நல்ல ஒரு கல்யாணத்துல செட்டில் ஆகணும், நம் கணவன் மனைவியோட நல்ல ஒற்றுமையா இருக்கணும். இப்படி அடுத்து கட்ட ஒரு நிலையை நோக்கி நகரக்கூடியவர்கள் நீங்க துலாம் ராசி அன்பர்கள். உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் பிளஸ் பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கிறாரு. இந்த 2025 இருந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடத்துல எல்லாம் சில பலன்களை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடத்த ஆரம்பிக்க உள்ளேன். பிப்ரவரி மாதத்துல இருந்து அந்த ஜோதிட வகுப்புகள் நடக்க உள்ளது. யாராவது அதுல சேரணும் விருப்பம் உள்ளவர்கள், ஜோதிடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு பயமா இருக்கு, சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களை கண்டாலே பயப்படுவாங்க, நம்ம எங்க போய் கிரகங்களை போய் படிச்சுட்டு பிரபஞ்சத்தை பத்தி படிச்சுட்டு அப்புறம் நமக்கு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரிய வந்துருச்சுன்னா நம்மளுடைய மனது முழுமையான ஒரு கண்ட்ரோலா இருக்காது அப்படின்ற மாதிரியான சில பயம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு எளிமையான முறையில உங்களுக்கு பேசிக் நிலையிலிருந்து, அதாவது அடிப்படை நிலையிலிருந்து, ஜோதிடமே தெரியாதவர்கள் கூட அதுல ஜோதிடத்துல என்னென்ன இருக்கு, ராசிகள்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன அப்படின்ற மாதிரியான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்தக்கூடிய அந்த சனி பகவான் கடந்த காலத்துல 2.5 வருடத்துல அந்த வேலையில தான் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு. நிறைய ஒரு நிலையான இடம் இல்லாம ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லாத ஒரு பலனை தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பாரு. இப்போ 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு சூழ்நிலையை, இது நாள் வரைக்கும் வேலைகள் எப்படி இருந்தாலும் சரி அதே மாதிரியான வேலை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஆனா அதுல ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே வேலை தான், எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. சில பேர் மாற்றம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டீங்க, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணணும், எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்றவங்க மாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக மாற்றம் செஞ்சுக்கலாம். ஆனால் வேலையை விட்டுட்டு நீங்க வேறு வேலையை பார்க்கவே கூடாது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு சில டயத்துல உங்களுடைய தசாபுத்தி டைம்ல மோசமான டைமா இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலையை விட வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில ப்ரெஷர்ஸ் வரும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதனால ரொம்ப ஒரு கவனத்தோடு நீங்க வேலையை விடாம அடுத்த வேலையை ரெடி பண்ணிட்டு இந்த வேலையை விட்டீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கிடைக்கக்கூடிய வேலை அருமையான வேலையா இருக்குமா, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஊதியம் நிறைய இருக்கணும், போகக்கூடிய வேலை ஒரு திருப்திகரமாக இருக்கணும், எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்க போதும். மன உளைச்சல் கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா நீங்க எப்போதுமே நடு நிலைமையாக பயணிக்கும் போது வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் சிறு சிறு மன கஷ்டங்களை அனுபவித்துதான் வரணும். அதனால நீங்க வேலையில எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல சில கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. கடன்கள் அப்படின்னு பார்க்கும்போது
சுப கடன்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய கடன்கள், வீடு கட்டுவதற்காக, ஒரு சொத்துக்களை சேர்ப்பதற்காக, ஒரு திருமண முயற்சிகளுக்காக, அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்காக வரக்கூடிய ஒரு கடனா இருக்குமே தவிர, ஏற்கனவே நீங்க நஷ்டப்பட்டதுக்காக அந்த கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இனிமேல் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரவே வராது. இந்த சனி பயிற்சியினுடைய பயிற்சியில இருந்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம் தான் இருக்குமே ஒழிய, ஏன்னா நிறைய ஒரு 5 வருட காலமாக நிறைய பிரச்சனைகளை அந்த ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் சொல்லிட்டு உங்களை ஒரு 5 வருஷம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருச்சு. எல்லா கிரகங்களும் சரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது. இந்த பெயர்ச்சியில இருந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு அது சம்பந்தமான சில வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரிந்த உறவுகள் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை, கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, அடுத்து குடும்பத்துல பெற்றோர்கள், வரக்கூடிய திருமண உறவுல பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த சனி பயிற்சியில தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது தீர்வதற்கு ஒரு 25% அளவு தான் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு ஒரு பாவ கிரகம் செல்லும் போது அந்த இடத்துல சில பிரிவினைகள் அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்கு. அதனால யாராவது டைவர்ஸ் வாங்கணும், இல்ல நம்ம அதை ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும், இல்ல நம்ம வேற மாதிரி நடந்துட்டா அது சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் தவறான முடிவு. நீங்க எந்த விதத்திலையும் கொஞ்சம் வார்த்தையை ஒரு வெளியில வீசாம, அதாவது வார்த்தையில கொஞ்சம் நாணயம் இருக்கணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படக்கூடாது இந்த துலாம் ராசி அன்பர்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எதிரிகளை அதிகமாக்கும், பிரிவினையையும் அதிகமாக்கும். சில பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் குடும்பம் ரீதியான சில ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதனால வார்த்தைகள்ல ஒரு கவனம் தேவை, நிதானம் தேவை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. நிறைய மாற்றங்களை, நிறைய ஒரு போராட்டத்தோடு கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் தான் இப்ப பயிற்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவான். உங்களுக்கு சொத்துக்களை நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. யாராவது வீடு விற்க முடியாம இருக்கு, வீடு வித்தாதான் கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்துல வீடுகள்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் வரும். மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்க, எங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், எங்களுக்கு வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்புல நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். மேற்படிப்புக்காக அதிகமாக ஒரு பிரயத்தனங்கள், அதாவது நிறைய முயற்சிகள் போடணும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. சாதாரணமாக எந்த விதமான ஒரு எளிய முறையில நீங்க மேற்படிப்பு படிக்க முடியாது மாணவ செல்வங்கள். அதனால நிறைய முயற்சிகளை போடணும். அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக அந்த சனி பகவான் நல்ல வெற்றியை தருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. அடுத்து வேலை வாய்ப்பு, புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருடங்கள்ல புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க போனோடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், உங்களுக்கு போனோடனே நல்ல சேலரி, நல்ல வரவேற்பு, சமுதாயத்துல நல்ல மதிப்பு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. வேலைக்காக நீங்க அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு நிறைய கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா படிக்கிறதுக்கு கண்டிப்பாக சில முயற்சிகளை எடுத்தாதான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த புதிதாக வேலை சேர்றவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரம். சொத்துக்கள் எப்படி சேர்க்க போறீங்க
போறீங்க அப்படின்னா கொஞ்சம் லோன் வரும். லோன் வந்தாதான் இந்த சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால யாராவது லோன் இல்லாம நம்ம சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அது செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உடல் நலன்ல பாதிக்கப்படுவீங்க. அதனால சம் அமௌண்ட் ஆஃப் மணியை நீங்க லோனா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த 2.5 வருடத்துல அந்த லோனுடைய அளவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால உடல் பிரச்சனைகள்ல கொஞ்சம் உங்களுக்கு அதுல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய வியாதிகளினால கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வரக்கூடிய மே மாதத்துல இருந்து. ஏன்னா மார்ச் மாதத்துல சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு போறாரு. அதனால அந்த வியாதியின் தீவிரம் அதிகமாகுவதற்கும் அந்த தீவிரத்தினால உங்களுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. குரு பகவானின் பார்வை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக வியாதி நிவர்த்தின்றது இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக இத்தனை நாள் வரைக்கும் ஒரு 3 வருட காலமாக 2 வருட காலமாக வியாதியின் தீவிரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2.5 வருடங்கள்ல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு மெதுவாக தான் அது சரியாகும். அந்த வியாதியினுடைய தீவிரம் ரொம்ப ஒரு நிதானமான ஒரு நிலையில தான் சரியாகும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாலே போதும். மிகப்பெரிய அளவுல அந்த வியாதியிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றத்தாழ்வுகளோடு சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2.5 வருடங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ராசிக்கு சொல்லியிருக்கிறோம். உங்க ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துக்கு போறாரு அப்படின்றத உங்களுடைய தசாபுத்தியில, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறாரு, அவருடைய தசாபுத்தி நடக்குதா இல்ல வேற கிரகங்களினுடைய தசாபுத்தி நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில 9:44 இரவு, அதுவும் சனி பகவானுடைய நம்பர்ல தான் வருது. டோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும் பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார். நம்ம ராசியை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலேயும் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார். இதுதான் உண்மை. ஒரு விஷயத்த கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதோட நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார். அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும். அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை. அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ராசியை பிடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் மாறும் பொழுது 6 ராசி கட்டத்தை பிடிப்பார், 6 ராசி கட்டத்தை விடுவார். எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம் 6 ராசியை பிடிக்கிறார். எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம் இந்த 6 ராசியை விடுவிக்கிறார். அப்போ இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார். இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான சனி பயிற்சி பார்க்கலாம். துலா ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார். அங்கே ராகுவோடு இருக்கிறார். அப்போ எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் கிடைக்கும். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயித்து மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்.
துளாராசியா இருந்தாலும் ஏழரை சனி வந்து ஒன்றும் பண்ணாது, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் ஒன்றும் பண்ணாத துளாராசிகளாக சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால இப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி நிச்சயமாக ரோக சனின்னு சொல்லுவோம். ஆனால் இருப்பினும் கொஞ்சம் உடல் நிலையில நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது வம்பு வழக்குகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். எவ்வளோ வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சு உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சி அமையும். இருப்பினும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா 4 மற்றும் 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு கட்டுறதுக்காக ஏதாவது லோன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது கடன் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறது, உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது, உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது, குழந்தைகளுடைய, ஏன்னா 5ஆம் அதிபதி 6ல் மறைகிறார். அப்போ 5 கூடியவர் 6ல் மறையும் பொழுது குழந்தைகளுடைய ஏதாவது ஒரு விஷயத்துல கவனமாக இருங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம ஏதாவது ஒரு தடைகள் வர்றது இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் எது வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சு வந்துடுவீங்க. உங்கள் பக்கம்தான் கேஸாக இருந்தாலும் சரி, நல்ல பலனாக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கம்தான் நிற்க போகுது எல்லாமே. ஸோ அதெல்லாம் துளாராசிக்காரர்கள் தைரியமாக இருக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இப்போது இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 கட்டங்களில் உங்களுக்கு என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் சுக்கிரன் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. இந்த காலகட்டங்களில் பண வரவு, பணம் இழப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பெயர் புகழ் கொஞ்சம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவும் ஒரு கெட்ட பெயரையும் ஒரு அவமானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உயிர் சொத்துக்கள் மூலமாகவும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார். அடுத்தது பாருங்க, இந்த 6 ராசி கட்டத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இயற்கையாகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி போய் இந்த 6 கட்டத்தில் இருந்துச்சுன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் துளாராசிக்காரர்களுக்கு முற்றிலும் ஆகாது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வர்றது, பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது, அதன் மூலமாக குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள், திருமணம் தாமதமாகிறது, அல்லது திருமண வரன் வந்தால் அது வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையல, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பாருங்க, இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். உங்க தைரியத்தை குறைத்து கொடுப்பார். உங்க கூட பிறந்தவங்களுக்கு கூட ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள், அல்லது உங்க கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கிறது, அல்லது அவர்களுக்கு ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் நடப்பது, இது எல்லாமே உங்க ஜாதகத்திலேயே நாம பார்த்துக்கலாம். அதே போல பாருங்க, உங்க காரியங்கள் கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கிறது, ரொம்ப அலைச்சல், ரொம்ப பயணங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா வேலை ஆட்கள்னால பிரச்சனைகள் வரும். சரியா வேலை அமையாது, அல்லது வேலை ஆட்கள்னால பிரச்சனை, அல்லது வேலையில தொந்தரவுகள், மன உளைச்சல்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலே கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு இந்த 6 ராசி கட்டத்துல இருந்தால். அடுத்தது புதன். இந்த புதன் பாருங்க உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர்கல்வியை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு புதன் தான். அப்ப புதன் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 ராசி கட்டத்துல இருந்தா கொஞ்சம் படிப்பை மந்தப்படுத்துவார். தந்தையினுடைய ஆயுள்லையோ அல்லது தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். அல்லது அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ, பூர்வீக சொத்து பிரச்சனைகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு மூலமாக நல்ல குரு தேடிட்டு இருக்கிறீங்க, குரு கிடைக்கல, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை தடைப்படுத்துறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ கொஞ்சம் விரயங்கள், அதனால பண செலவு பண்றது, பயணங்கள்னால கொஞ்சம் அலைச்சல், நிம்மதி குறைவா இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகிறது. ஏன்னா 12ஆம் இடங்கிறது கணவன் மனைவியினுடைய அந்யோன்யத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அதுவே உங்களுக்கு புதனாகி இந்த ராசி கட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்யோன்யங்கள் குறையிறது இதெல்லாமே கொடுப்பார். அடுத்தது சூரிய பகவான். இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, இந்த 6 ராசி கட்டத்துல இருந்தால் லாபத்தை கொஞ்சம் குறைச்சிடுவார். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, அல்லது பெரிய லாபம் வர்றதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டு அதில் ஏதாவது ஒரு தடை தாமதங்களாகி பண விரயத்தை கொடுக்கறது இதெல்லாமே பண்ணுவார். இந்த 11ஆம் இடங்கிறது தேவையில்லாத தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு, அதாவது தன் மனையை விட்டு பிறர் மனையை தேடக்கூடியது எல்லாமே இந்த 11க்கு போயிடும். அப்போ அது மாதிரி ஏதாவது தொடர்புகள் இருந்தாலும் சனி அந்த இடத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமாக அது சார்ந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்.
ஸோ பெருசாக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சூரியன் இந்த 6 ராசி கிட்டத்தில் இருந்தால் பெருசாக, அதாவது பெரிய மீனை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் மாதிரி போய் இறங்கிடாதீங்க. நார்மலாக வரது எப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதில் எந்த பாதிப்பும் கிடையாது. இதை விட பெருசாக யாராவது கொடுக்குறாங்க, பெரிய பணம் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்காங்க, நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், வேற இடத்துக்கு போகிறேன், இதெல்லாமே வந்து சூரியன் உள்ள லாக் ஆகிருந்தால் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளைச்சல் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓரளவு கடன் வாங்கினாலும் அதை கட்டக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருவார். அதே போல் கொஞ்சம் விளைச்சல் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் கூட்டம் அதிகரிக்கும், திடீர் வளர்ச்சி, திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். மாணவர்களுக்கு ஓரளவுக்கு மார்க் எல்லாமே கொஞ்சம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மந்த நிலையிலிருந்து விலகி ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கலைத்துறையில், கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்துட்டிங்கன்னா மக்கள் கூட்டங்கள் அதிகரிக்கிறது, நல்ல பட வாய்ப்புகள், நல்ல ஒரு இடத்துல போய் ப்ரோக்ராம் பண்ணி செலக்ட் ஆகிறது, இதில் ஏதாவது ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கிறது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பெரிய கிரேடோ பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்போ நிச்சயமாக உண்டு. அதில் மாற்றமே கிடையாது. பெயர் எப்படியும் உங்களுக்கு தெரியும். நல்ல லெவலில் உங்கள் ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்தது, பெரிய பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டானது, நிறைய அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, பெரிய பெரிய இடத்துல போய் மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல சம்பளம், சேலரி, இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.